இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துட்டு போகல. நான் ஆஃபீஸ்ல டீம் லஞ்ச் தான் பிளான் பண்ணியிருந்தோம். நான் இதை எங்க அம்மாட்ட முந்தின நாளே சொல்ல மறந்துட்டேன். எங்க அம்மா பாம்போல காலையில எழும்பி எல்லா சமையலும் ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, சரி பரவாயில்ல பூ பறக்கிட்டு வந்துட்டு எப்படின்னு சாப்பிட தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். அங்க இன்னைக்கு டீம் லஞ்சுக்கு எங்க போனோம்னா வடசேரியில இரானின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கதான் போயிருந்தோம். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குங்கிற மாதிரி ரோடு கிராஸ் பண்ண முடியல, வண்டியா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்த வாட்ச்மேன் தாத்தா வந்து எங்களை ரோடு கிராஸ் பண்ணி கூட்டு போனாங்க. உள்ள போனதும் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்க எங்க உட்காரன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே சின்ன சின்ன டேபிளாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நிறைய பேர் போயிருந்தோமா, அதுக்கப்புறம் சின்ன சின்ன டேபிள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எங்களுக்கு ஒரே பெரிய டேபிளாக கொடுத்தாங்க. அங்கே உட்காந்துட்டோம். சைடில் அங்கே இருந்த வாலில் ஒருத்தரோட பிக்சர் இருந்துச்சு. எனக்கு அவர் யாருன்னு தெரில. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டாங்க இது யாருன்னு. எனக்கு தெரிலங்கும் போது அவங்க வந்து இது பாலமுரளின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து பாப் மெர்லியா. எனக்கு வாயில கூட நுழையில அந்த பேர், என்ன சொல்லி ஏமாத்திட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வர வரைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன் பாலமுரளின்னு. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரியாது பாலமுரளி இல்லை பாப் மெர்லின்னு. உங்களுக்கு இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்திருக்காங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. போய் உட்கார்ந்ததும் இவங்க டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மட்டன் சூப் தான் சொல்லியிருந்தோம். எங்க டீம்ல ஒருத்தன் மட்டன் சாப்பிட மாட்டான், அதனால அவனுக்கு மட்டும் சிக்கன் சூப். ஸ்டார்டர்ஸ்க்கு நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நிறைய நேம் மறந்து போச்சு. எல்லாமே அவங்க தான் ஆர்டர் பண்ணுவாங்க, நான் சாப்பிட மட்டும் செய்வேன். அதுக்கப்புறம் நான் நூல் பரோட்டா எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாருமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. இதுலயே வயிறு ஃபுல் ஆயிருச்சு, அதனால பிரியாணி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எதுவுமே ஆர்டர் பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா ஜூஸ்க்கு போய் நிறைய ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வீடியோ எடுத்தேன்னா அந்த சியர்ஸ் அடிக்கும் போது மிஸ் ஆயிடுச்சு சொல்லி திருப்பி ஒரு அடிச்சிருப்பாங்க. வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வாழடா என் கூட இருக்கவங்க எல்லாரும் வீடியோக்கு நல்லா கோஆபரேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் குடிக்கல, எனக்கு கோல்டா இருந்துச்சு லைட்டா, அதனாலதான். எல்லாம் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிட்டோம். நீங்க இந்த ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு மினி விலாக்ல மீட் பண்ணலாம். பாய்.